ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीनमः। नमः विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पार्षदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் பேசுறது தெளிவா இருக்குங்களா? யா, ஓகே, தேங்க்யூ. அப்ப இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம ரெகுலரா படிச்சுட்டு இருக்கிற சாப்டருடைய கண்டினியூஷன். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள். பிரம்மதேவர் பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை செய்யறார், அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு படிக்கிற பதம் 12வது ஸ்லோகம், 12th verse. நாதி பிரசீதோ வசிதோபசாரே ஆராதித சுரகணே கிருதிபக்த காமேஹி யஸ்ஸர்வபூததயாய சத்நம்யைகோ நானாஜனேஸ்வரிதா சுகிருதந்தர ஆத்மா. ஓ என் அருமை பகவானே, பல்வேறு பூஜை பொருட்களுடன் மிகவும் ஆடம்பரமாக உங்கள் வழிபடும் தேவர்கள் மீது எங்கள் மனநிறைவு அடைவதில்லை. ஏனென்றால் அவர்கள் பௌதிக பேராசைகளுக்கு ஆட்பட்டுள்ளனர். நீங்கள் உங்களது அகாரணமான கருணையை காட்டுவதற்காக அனைவரின் உள்ளங்களிலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றீர்கள். மேலும் நீங்களே காலந்தோறும் மக்கள் நலனை விரும்புகின்றீர்கள். ஆனாலும் பக்தர் அல்லாதவருக்கு நீங்கள் காணல் நீரை போன்று காண முடியாது ஒதுக்கி விடுகின்றீர்கள். இது ஒரு சாதாரண பிரார்த்தனை அல்ல, ஒரு சாதாரண ஒரு பெயர் கிடையாது. இது பிரம்மாவுடைய ரியலைசேஷன், பிரம்மாவுடைய அனுபவம். அவர் வாழ்க்கையில பகவானுக்கு பக்தி செஞ்சு என்ன அனுபவப்பட்டாரோ, என்ன உணர்ந்திருக்காரோ, அந்த உணர்வு புரிதல் அவருடைய ரியலைசேஷன் வெளிப்பட்டது. இங்க 3 விஷயம் இருக்கு இந்த பிரேயர்ல. இந்த பிரம்மாவுடைய பிரார்த்தனையில 3 முக்கியமான பாயிண்ட். கிருஷ்ணா யார் மேல அதிருப்தி அடைகிறாரு, யார்கிட்ட திருப்தி அடைகிறாரு, யார கண்டுக்கவே இல்லை, யார கண்டுக்க மாட்டாரு. கண்டுக்க மாட்டாங்கிறத விட யாருக்கு அவர் ரொம்ப ஒரு புரியாத புதிதா இருக்காரு. 3 விஷயம் இன்னைக்கு கிளாஸ்ல இந்த ஸ்லோகத்துல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிற 3 பாயிண்ட். கிருஷ்ணா பகவான் யார் மேல அதிருப்தி அடைகிறார், திருப்தி இல்லை, அவங்க சேவையில எந்த பக்தருடைய சேவையில பகவான் திருப்தி அடையறதில்லை, எந்த பக்தருடைய சேவையில பகவான் பூர்ணமான திருப்தி அடைகிறாரு, யாருக்கெல்லாம் பகவான் ஒரு புரியாத புதிரா இருக்கு. அப்போ 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. 2 வகையான பக்தர்கள், அப்புறம் பக்தர் அல்லாதவங்க. பிரம்மாவுடைய பிரார்த்தனையில 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. 3 பேரை பிரம்மா இங்க சொல்ற. பக்தர்கள் 2 கேட்டகரி, 2 வகையான பக்தர்கள், அப்புறம் பக்தர் அல்லாதவங்க. சகாம பக்தா, நிஷ்காம பக்தா. பக்தர்கள் 2 கேட்டகரி, சகாம பக்தா, நிஷ்காம பக்தா. அப்புறம் பக்தர் அல்லாதவங்க ஒரே கேட்டகரி தான். பக்தர் அல்லாதவங்கன்னு சொன்னா அது ஒரே கேட்டகரி தான். அந்த ஒரே குட்டையில நிறைய மட்டைகள் தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரே குட்டையில ஒண்ணு மட்டைங்க. ஒரே குட்டையில ஒண்ணு மட்டைங்க யாருன்னா
பக்தர் அல்லாதவங்கல்ல இந்த கேட்டகரியில வரும். பௌதிகவாதிங்க, புலம்புமே பிரதானம் வாழ்றவங்க, வீண் ஆராய்ச்சியில் ஈடுபடுறவங்க, மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, மாயாவாதிங்க, பிரம்மவாதிங்க, அருவவாதிங்க, சூன்யவாதிங்க, இதெல்லாம் பக்தர் எல்லாரும் கிடைக்கும். இவங்க யாருமே பகவானுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைவதில்லை, பகவானை ஏற்றுக்கொள்றதில்லை, பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்றதில்லை. அதுக்கப்புறம் பகவானை இல்லைன்னு சொல்ற நாத்திகர்கள், இவங்க எல்லாம் ஒரே குட்டையில ஓடுன மட்டைகள். இவங்க தத்துவம் வேற 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 இருக்கலாம், ஆனா இவங்க நோக்கம் என்னது? பகவானை எதிர்க்கிறது. சோ இங்க பாயிண்ட் என்னன்னா, பக்தி இந்த பக்தர் அல்லாதவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா ஒரு சாதாரண மனிதர் இல்ல, அவர் கடவுள் கிடையாது, அவர் ஒரு சத்திரிய குடும்பத்துல பிறந்தவர் இல்ல, அவர் உருவமற்றவர், அது ஒரு பௌதிகமான உடல் எடுத்துட்டு இருக்காரு, இந்த மாதிரி என்ன வேணாலும் பெதட்டலாம். இவங்க இதை பெதற்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணருடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனாலும் பக்தி தொண்டுங்கிற பாதைக்கு வராதனால அவங்க சமுதாயத்துல எப்பேற்பட்ட பெரும் முயற்சிகள் செய்தாலும், பௌதிகத்துல பெரும் முயற்சி பண்ணலாம், விஞ்ஞானத்துல பெரும் ஆராய்ச்சி பண்ணலாம், மனக்கற்பனையால எண்ணிக்கிட்டே திட்டம் போட்டுக்கிட்டே போகலாம், அல்லது பிரம்மத்தை உணரணும்னு கடுமையா தவம் செஞ்சுட்டு இருக்கலாம், அல்லது சாஸ்திர விசாரணை பண்ணி ஞானத்தை வளர்த்துட்டே போகலாம், அல்லது யோக முறைகளை பயிற்சி பண்ணி அல்லது பக்குவ முறையை முயற்சி பண்ணலாம். இதுல எந்த கேட்டகரியில எந்த வகையில எப்படி முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் அவங்கள பக்தி தொண்டுகிற தரத்துக்கு வராத வரைக்கும் அவங்களுக்கு பகவான் காணல் நீரை போலதான். ரொம்ப அழகா சொல்றாரு பிரம்மா, காணல் நீர். காணல் நீர்னா என்னது? தூரத்துல இருந்து பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட போனா தண்ணி இருக்காது. நம்ம நல்ல வெயில் அடிப்போம் பார்க்கலாம், நல்ல வெயில் அடிக்கும் போது ரோட்டு மேல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா கிட்ட போக போக தண்ணி இருக்காது, ஒண்ணுமே இருக்கு. அந்த மாதிரி பக்தர் அல்லாதவருக்கு நீங்கள் காணல் நீரை போன்று காண முடியாது, ஒதுங்கி விடுகிறீர்கள். கிட்ட போக 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 தண்ணி மறைஞ்சிடும். காணல் நீர் எப்படின்னா காட்சி பிழை. இந்த காணல் நீர் தூரமா இருக்கும் போது தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, கிட்ட போக 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 அது விலகிக்கிட்டே போகும், நெருங்க முடியாது. காணல் நீரை நெருங்க முடியாது. அதே மாதிரிதான் பக்தி இல்லாதவங்க பகவானை நெருங்க முடியாது. எவ்வளவு அழகான ஒரு உவமை! பக்தி தொண்டு ஏற்றுக்கொள்ளாதவங்க பகவானை நெருங்க முடியாது. அவங்க எந்த விதத்துல பகவானை நெருங்க முயற்சி பண்ணாலும், அது பிரம்மமாகவோ பரமாத்மாவாகவோ அருவமாகவோ, எந்த ரூபத்துல பிரம்ம ஜோதியாகவோ, எந்த ரூபத்துல எந்த விதத்துல பகவானை உணர முயற்சி பண்ணாலும் அவர் விலகியே போயிட்டு அவங்களால பகவானை நெருங்க முடியாது. பகவான் அவருக்கு எட்டாத கனியாத, அவங்க பகவான் பிடிக்க முடியாது. இது இவங்களுடைய ப்ராப்ளம். யாரு? இந்த பக்தர் அல்லாதவங்க இவங்க என்ன பண்ணிடுறாங்க? பகவானுடைய பக்தி தொண்டு பாதைக்கு வராதனால இவங்களால கிருஷ்ணரை உணர முடியாது, கிருஷ்ணரை நெருங்க முடியாது, கிருஷ்ணரை காண முடியாது, ஒரு ஒதுங்கிறார். சரி, பக்தர்கள் 2 கேட்டகரி சொன்னார் இல்லையா? இந்த பக்தர்கள் 2 கேட்டகரியில ஒருத்தங்க சகாமா பக்தர். சகாமா, காமா மீன்ஸ், காமா அப்படின்னா கட்டுக்கடங்காத ஆசை, கட்டுப்படுத்த முடியாத தீவிரமான ஆசை, காமா. சகாமா, சகாமானா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது, பக்தியும் பண்றாரு, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறாரு. அப்படின்னா யாரு? நம்மள மாதிரிதான். நம்ம என்ன பண்றோம்? பக்தியும் பண்றோம், பௌதிக ஆசையும் வச்சுட்டு இருக்கோம். எனக்கு இது கிடைச்சிடாதா, அது கிடைச்சிடாதா, எனக்கு பேர் கிடைச்சிடாதா, புகழ் கிடைச்சிடாதா, பதவி கிடைச்சிடாதா, பூஜா லாப பிரதிஷ்டா. பூஜா, என்னை எல்லாரும் வழிபடணும், என்னை எல்லாரும் புகழணும், அப்புறம் எனக்கு இதுல நிறைய பலன் கிடைக்கணும், அப்புறம் எனக்கு இதுல பதவி கிடைக்கணும், பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், பூஜை லாபம்.
பூஜை லாப பிரதிஷ்டா. இந்த பூஜை லாப பிரதிஷ்டா விரும்பக்கூடிய பக்தர் சகாம பக்தர். செய்யற சேவையில பலனை எதிர்பார்க்கிறோம். நான் கிருஷ்ணருக்கு இந்த சேவை பண்ணா கிருஷ்ணருக்கு இது பண்ணணும், அல்லது நான் இது பண்ணுவதே கிருஷ்ணரிடம் ஏதேனும் பலனை எதிர்பார்க்கலாம். நான் பக்தி செய்யறதே, நான் பகவானை ஏற்றுக்கொண்டிருக்கிறதே எதுக்காக? அவர்கிட்ட நான் எதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், வரம் பெறணும். செல்வம், பெயர், புகழ், பதவி. கனகா, கனகான செல்வம். காமினி, அழகான பொண்ணுங்க. கனகா, காமினி. பிரதிஷ்டா, புகழ், பதவி. சோ இப்படி இந்த டிசைர், இந்த ஆசை, இந்த ஆசை வைத்துக் கொண்டிருக்கிற பக்தர், அவர் பக்தரா இருந்தாலும் அவரு கிருஷ்ணாவை திருப்திப்படுத்த முடியாது. கிருஷ்ணா அந்த பக்தர் மேல அதிருப்தி அடைகிறாரு. பாருங்க, பிரம்மா he also one of the main demigod. So பிரம்மா தேவர்களே முதன்மையானவர். அந்த பிரம்மா ஒத்துக்கிறார். ஏன் பிரம்மா இதை கண் கூட பார்க்க முடியுது? சரி, இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாங்க. என்ன கேள்வி வரலாம்னா, நறுமை பகவானே, பல்வேறு பூஜை பொருட்களுடன் மிகவும் ஆடம்பரமாக உங்களை வழிபடும் தேவர்கள் மீது நீங்கள் மன நிறைவு அடைவதே இல்லை. ரொம்ப ஆடம்பரமா விலை உயர்ந்த பொருட்கள், தங்கத்தாலான தாம்பூலம், தங்கத்தாலான ஆரத்தி பிளேட்ல, அது தங்கத்தாலான அந்த ஆரத்தி தூபம், தீபம் எல்லாம் காஸ்ட்லி. ஐவரி, சில்வர், கோல்டு, எமிரால்ட், டைமண்ட், விலை மதிக்க முடியாது விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு ஆடம்பரமா அப்படி ஜெய்சாண்டிக் வர்ஷிப், பிரம்மாண்டமான வழிபாடு. அப்படி தேவர்கள் செஞ்சா கூட பகவான் அந்த வழிபாட்டுல மன நிறைவு அடைவதில்லை, திருப்தி அடைவதில்லை. இத பிரம்மா சொல்றாரு. சோ பிரம்மா என்ன சொல்றாரு? கேள்விக்கு பதில் தெரியும் கை தூக்கு. யாருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியுமோ கை தூக்கு. பிரம்மா ஒரு தேவர் தான். சோ பிரம்மா ஒரு தேவரா இருந்துட்டு அவரே சொல்றாரு, உங்களை இந்த மாதிரி ஆடம்பரமான வழிபாட்டினால கவர முடியாது. ஏன்னா நீங்க இந்த தேவர்கள்லாம் பௌதிக பேராசைக்கு ஆட்பட்டு. சோ பிரம்மா ஒன்னாத்த டெமிகாட். பிரம்மா ஒரு தேவர் தான். அவர் சொல்றாரு, தேவர்கள் எல்லாம் பௌதிக பேராசைக்கு ஆட்பட்டுள்ளன. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரம்மா ஒரு தேவர் தான். சோ பிரம்மாவே சொல்றாரு, தேவர்களால் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. தேவருடைய பக்தியினால நீங்க திருப்தி அடையறதில்லை. தேவருடைய பக்தியினால் நீங்க மனநிறைவு அடையறதில்லை. காரணம் ஒரு பௌதிக ஆசை இருக்கு. பிரம்மா சொல்றாரு. சோ இங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? சோ பிரம்மா ஒன்னாத்து டெமிகாட், அவரு ஒன்னாத்து ஒரு தேவர் தான். எப்படி புரிஞ்சுக்கிறது? தூங்கிட்டீங்களா? பதில் கொஞ்சம் கை தூக்குங்க. அவர் ஒரு பக்தரா இருக்கிறதுனால, பிரபுஜி ஆச்சாரியரா இருக்கிறதுனால அந்த ஒரு எஸ் எஸ். சோ பிரம்மா நீங்க என்ன சொல்றீங்க? சோ பிரம்மா ஒரு சாதாரண தேவர் அல்ல. இந்திரனை போலயோ, இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, இந்த தேவர்களை போல ஒரு சாதாரண தேவர்கள் தான் பிரம்மா. சோ பிரம்மா ஒரு சம்பிரதாயத்தோட ஆச்சாரி. எந்த சம்பிரதாயத்தோட ஆச்சாரிய? பிரம்மா. நம்ம சம்பிரதாயத்தோட பூர்வாச்சாரி. நம்ம சம்பிரதாயம் பிரம்ம மத்வ கௌடிய. அப்ப இந்த சம்பிரதாயத்துடைய பூர்வாச்சாரியர். அப்போ பிரம்மா இந்த சம்பிரதாயத்துடைய பூர்வாச்சாரியரா இருக்கிறதுனால அவர் ஒரு தூய பக்தர். ஏன்னா அவர்கிட்ட ஏன் பிரம்மா கிளியர் பண்ற கிளாரிட்டி ஏன் பிரம்மா தெளிவா சொல்றாருன்னா, ஏன்னா பிரம்மாவுக்கு வேத ஞானம் பகவான் கிடைச்சது. ஏனே பிரம்ம ஹிருதயாதிகவே சொல்லுக. சோ பிரம்மாவுடைய ஸ்பெஷல். பிரம்மா ஒரு தேவரா இருந்தாலும் அவர் பகவானுக்கு நேரடியா வந்ததுனால அவர் சாதாரண தேவர் அல்ல.
ரெண்டாவது, பிரம்மா பகவானால உபதேசிக்கப்பட்டார், பகவானால நேரடியா உபதேசிக்கப்பட்டார். மூன்றாவது, அவர் பகவானை கொண்ட அவதார். நான்காவது, அவர் பகவானால சங்கீரிக்கப்பட்ட அவதார். ஐந்தாவது, பிரம்மா இந்த சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியர். ஆறாவது, அவர் தூய பக்தி கொண்ட மேற்கொள்றார். அதனால தன்னுடைய அனுபவத்தை பிரம்மா இங்க சொல்றாரு. இது இந்திரன் மாதிரியோ சந்திரன் மாதிரியோ கிடையாது பிரம்மா. சோ இந்திரா, சந்திரா, வருணா இவங்கெல்லாம் பகவானை வழிபடுறதுக்கு காரணம் என்னது? அவங்களுக்கு பௌதிக ஆசை. என் பதவி யாரோ பறிச்சுக்கோங்களோ, இல்ல சொர்க்கத்தை அனுபவிக்க முடியாம போயிடுமோ, இந்த அரக்கர்கள் இருந்து யாரு என்ன காப்பாற்றுவா? பகவான் தான் காப்பாற்றணும். ஏதாவது அசுரங்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், ஜெயன், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், நிறைய அசுரங்கள் வந்துகிட்டே இருக்காங்க. சோ இவங்கிட்ட இருந்து என்னுடைய பதவியை காப்பாத்திக்கணும், இந்த பதவியை தக்க வச்சுக்கணும், இந்த தேவலோக வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும். சோ இது பகவானை திருப்தி பெற்றது. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி, அதாவது பக்தியும் பண்றாங்க, பௌதியத்தையும் விட்டப்பாடு. அதனாலதான் அவங்க சகாமா டிவோட்டி, சகாமா பக்தர்கள். தேவர்களுக்கு பகவானை சன்னடிச்சு பக்தி பண்ணணும்னு ஆசை இருக்கு, அதே சமயம் பௌதிக ஆசை விட முடியும். ஆத்துல ஒரு காலம், சேத்துல ஒரு காலம், இந்த பக்கம் அந்த பக்கம், ரெண்டு பக்கம் மதில் மேல் போன மாதிரி. சோ காரணம் என்னன்னா, தேவர்களுக்கு அந்த தேவலோக அட்டாச்மெண்ட், பற்றுதல். சோ இந்த பற்றுதல் கூடாது. தேவர்கள் எப்படி எடுத்துக்கணும்? ஓ, இந்த பதவி, இந்திர பதவி பகவானை சேவைக்காக, பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக, அதுக்காக மட்டும்தான் இந்த பதவியை நான் எடுத்துக்கிட்டேன், இல்லாட்டி இந்த பதவி வேண்டாம். அதுதான் உண்மையான பக்தருக்கு அழகு. ஒரு உண்மையான பக்தர் எப்படி இருப்பாரு? பதவியை வெறுக்க மாட்டார் அவர். ஒரு உண்மையான பக்தர், ஒரு தூய பக்தர் பதவியை வெறுக்க மாட்டார். ஆனா பகவானை விருப்பப்படி அந்த பதவி வரும்போது அதை எப்படி கிருஷ்ணருக்காக பயன்படுத்துறது? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்னு பார்த்தேன். பதவி வரும்போது பணிவு, துணிவெல்லாம் வரணும். அது பக்தி இருந்தா மட்டும்தான் சாத்தியம். பக்தி இல்லைன்னு சொன்னா அந்த பதவியில் இருக்கிறவற்ற பணிவு இருக்காது, துணிவு இருக்காது. ஈஸியா பாடிடலாம், ஆனா நடைமுறையில பக்தி இல்லாம சாத்தியம் இல்லை. சோ பக்தி தொண்டுகிற பாதைக்கு வராம ஒருத்தரால பதவி ஆசை, பேராசை, புகழாசை விட முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் மேல யாருக்கு அட்ராக்ஷன் இருக்கோ, கிருஷ்ணர் மேல யாருக்கு பற்றுதல் இருக்கோ, அவங்களுக்கு இந்த பௌதிக விஷயம் அவங்களை அட்ராக்ட் பண்ணாது. அதுல மோகம், அதுல பற்றுதல் ஏற்படாது. சோ கிருஷ்ணருக்கு மேல தேவர்களுக்கு முழுமையான அட்டாச்மெண்ட் கிடையாது, அட்ராக்ஷன் கிடையாது. ஏன்னா தேவர்களுக்கு கிருஷ்ணாவுடனே பௌதிக ஆசை, பௌதிக வசதி வேணும். அதனால கிருஷ்ணா அவங்க அந்த இடத்துல வச்சிருக்காரு. அதான் ரொம்ப அழகா சொன்னார். ஏதமா பிரபத்தியந்தே தான்ஸ்ததை பிரபத்தியந்தே, பிரபந்தி பிரபத்தியந்தே அப்படின்னா சரணரே. ஏதாமா பிரபத்தியந்தே, யார் ஒருவர் என்னை எந்த பாவத்தோட, எந்த மனநிலையோட சரணடைகிறாங்களோ, ஏதாம் மாம் பிரபத்தியந்தே தான் ததைவ பஜாமே. எந்த நோக்கத்தோட, எந்த எண்ணத்தோட ஒருத்தர் சரணடைகிறாங்களோ அதற்கு ஏற்றாற் போல நான் பலனளிக்கிறேன், அதற்கு ஏற்றாற் போல. அப்போ தேவர்களுக்கு பதவி ஆசை உண்டு. இந்த பூமியில பக்தி பண்ணக்கூடிய ஒரு கிருஷ்ண பக்தர் பௌதிக ஆசை விரும்புறாரு, பேர் விரும்புறாரு, புகழ் விரும்புறாருன்னா அவர் பூலோகந்தான போக முடியாது. தேவலோகத்தில் போய் அங்க பக்தியும் பண்ணலாம், பௌதிக வசதியான இருக்கு. ஆனா அது நிரந்தரம் இல்ல, அது நிரந்தரம். ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினா மாம பேத்துட்டு தோட்டேய புனர்ஜென்ம நாளைக்கு. இந்த உலகத்துல பிரம்மலோக வரைக்கும் போனாலும் திரும்ப பிறக்கணும், இறக்கணும், வயசாகும், நோய் வரும். அதனால இங்க இந்த சகாம பக்தர்களுக்கு புரியறது இல்லை. குறிப்பா நம்மள மாதிரி உள்ளவங்க புரிய மாட்டேங்குது. ஏன் நம்ம பௌதிகத்துல பட்டுதல் வைக்க கூடாது,
ஏன் பௌதிக வசதி விரும்பக்கூடாது, ஏன் பதவி பெயர் புகழெல்லாம் விரும்பக்கூடாது? அது வந்து கிருஷ்ணாவுக்கு திருப்தி தராது. அது கிருஷ்ணாவுக்கு திருப்தி தராது. அது கிருஷ்ணாவுக்கு மனநிறைவு தராது. ஆனா அதே சமயம் பகவானை சேவைக்காக ஏற்றுக்கொள்ளும் போது அது பகவானை திருப்தி கொள்ளும். அதுக்கு உதாரணம் அர்ஜுனன் கொடுத்திருந்தார். அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உதாரணம். இப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உதாரணம். பகவான் கிருஷ்ணன் சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில வந்த பொழுது ரொம்ப அழகா சொன்னார் பிரபுபாத் பொருள் என்ன சொன்னாரு, பகவான் வந்து அனைவரும் உள்ளங்களிலும் பரமாத்மா இருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றாரு, ரொம்ப கருணை உள்ளவரா இருக்காரு. அவர் சில நேரங்கள்ல இந்த பக்தர் அல்லாதவங்களையும் கவர்வதற்காக அவர் சைத்தன்ய மகாபிரபு தான் பண்றாரு. அதுக்கப்புறம் மேலும் பிரபா என்ன சொல்றாரு, ஆனால் அதிகமாக அவர் தனது நேர்மையான பிரதிநிதிகளையே அனுப்பி வைக்கிறார். பகவானுக்கு நேரடியா வரதை விட தனது தூய பக்தர்களுக்கு அனுப்பி வைக்கிறார். தூய பக்தர்கள் வந்து என்ன பண்ணி காமிக்கிறாங்க, இந்த சகாம பக்தர்கள் இது பக்தி இல்ல, நீங்க பண்றதெல்லாம் பக்தியே கிடையாது, அந்த பகவான் திருப்தி அடைய மாட்டாரு, இதுதான் இந்த பக்தியில தான் பகவான் திருப்தி அடைவாரு. இதன் மூலம் நேர்மையான பிரதிநிதிகளையே அனுப்பி வைக்கிறார். இதன் மூலம் அவர் தனது அளவற்ற கருணையை பக்தர் அல்லாதவர்களும் காண்பிக்கிறார். தனது தூய பக்தர்கள் முழு திருப்தியிட்டிருக்கும் பகவான் தனியான லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதாக இருந்தும் அதனால் வரும் புகழை தன் பக்தருக்கே அளிக்கிறார். அதனால தூய பக்தர் இந்த பூமியில வரும்போது 2 வகையான நபர்கள் பயன்படுவாங்க. தூய பக்தர் இந்த பூமியில வரும்போது 2 வகையான நபர்கள் பயன்படுவாங்க. தீர அதீர ஜனப்பிரிய. தீரா தீர ஜனா பிரியோ பிரியகரோ. சீனிவாசாச்சாரியர் பாடுறாரு, குருசாமிகள் இந்த பூமியில வந்தது பக்தர் அல்லாதவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, பக்தர்களுக்கும் பிரயோஜனம். பக்தர் அல்லாதவங்களுக்கு கோசாமிகளுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போது பக்தி தொண்டு பாடிக்கு வர முடியும். ஏற்கனவே பக்தி தொண்டில் இருக்கிறவங்க அந்த பக்தியை சுத்த பக்தியா மாத்திக்க, சகாம பக்தியிலிருந்து நிஷ்காம பக்தி, எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வெறுமனே கிருஷ்ணரை திருப்தி பண்றது. சனாதன் கோஸ்வாமி நேற்று வந்து சனாதன் கோஸ்வாமி பாருங்க, சனாதன் கோஸ்வாமி கொஸ்டின் என்ன, தத்வா பூர்ணமசேஷ மண்டல பதிவு சரி துச்சவா. பெரிய பெரிய ஜமீன்தார்கள்லாம் வந்து சனாதன் கோஸ்வாமி கை கட்டி ஒரு கப்பம் கட்டுவாங்க. சனாதன் கோஸ்வாமி ஒரு பெரிய செல்வந்தரா இருந்தவர். அன்றைய காலத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி நவாப் குஷேஷாட்ட ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை சம்பளம் சனாதன அனுப்புமா. ரூபாய் சனாதன அனுப்புமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நவாப் குஷேஷாட்ட வேலைக்கு போனார். என்னங்க நீங்க அவங்க தூய பார்க்கறீங்க, போய் ஒரு முசல்மான்ட்ட ஒரு யவன ராஜாட்ட போய் வேலைக்கு போயிருக்காங்க, பசுமானது சாப்பிடுறவங்க. அவங்க விரும்பி அந்த வேலையை ஏத்துக்கல, அவங்க விரும்பி ஏற்கல. ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, அனுப்பமா 3 பேர் உயர்ந்த பிராமணத்துல பிறந்தவங்க, பன்மொழி திறன் படைச்சவங்க, சாஸ்திரங்கள் அனைத்தும் கற்று கை தேர்ந்த நிபுணர்கள். அதனால இவருடைய மகிமை அறிந்து கொண்ட நவாப் குஷேஷா அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து கவர்னர் மொரார்கள் ஆண்டு வந்தார். அப்ப நவாப் குஷேஷா என்ன பண்ணாரு, அவரோட பெங்காலுடைய கேபிட்டல் வந்து ராம்கேலி, பெங்காலுடைய தலைநகரமா இருந்தது நவாபுடைய கோர்ட் கிங்டம், அவருடைய ராஜ்யம் வந்து ராம்கேலி. இந்த ராம்கேலியில நவாப் கேள்விப்பட்டாரு இந்த 3 பேரு, சந்தோஷ், அமாரா, அனுப்பமா. சந்தோஷ்ங்கிறது சனாதன் கோஸ்வாமியுடைய இயற்பெயர், அமாரா அப்படிங்கிறது ரூப கோஸ்வாமியுடைய இயற்பெயர், அனுப்பமா அப்படிங்கிறது ஸ்ரீவல்லபா அவருடைய இயற்பெயர், பெற்றோருடைய பெயர். அதுக்கப்புறம் பிற்காலத்துல அவங்க பெரிய பக்தர்களாகி சனாதன் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, இப்ப ஸ்ரீவல்லபா அனுப்பமா நினைக்கிறார். இவங்க 3 பேரையும்
அப்ரோச் பண்றாரு நவாப் ஹுசைன் ஷா. நீங்க 3 பேர் என்கிட்ட வேலை பார்க்கணும். சாதாரண வேலை இல்ல அது. அந்த 3 பேருக்கு கொடுத்தது பெரிய பதவி. ஒருத்தருக்கு உள்துறை அமைச்சர், ஒருத்தருக்கு முதலமைச்சர், இன்னொருத்தருக்கு பிரதான மந்திரி. மந்திரிகளே பிரதானமான ஃபர்ஸ்ட் மந்திரி பிரதான மந்திரி பதவி ஒருத்தருக்கு. அமைச்சர்கள் எல்லாம் கவனிச்சு அமைச்சர்கள் வழிநடத்தி போய் முதலமைச்சர் பதவி ஒருத்தருக்கு. உள்துறை அமைச்சர் அரசாங்கத்தோட உள்விவகாரங்களை கவனிச்சு ஒரு பதவி ஒருத்தருக்கு. வெறும் பதவி, பெரிய பதவி. நேற்று கூட பேசிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் அரசாங்க உத்தியோகம் கிடைச்சா காலில் விழுந்து போயிடும். அது எந்த மாதிரி அரசாங்க உத்தியோகம்? ஒரு பியூனு, ஒரு கிளர்க்கு, ஒரு அட்டண்டரு, ஒரு கம்பவுண்டரு, இந்த மாதிரி வேலை கிடைச்சாலே அரசாங்க உத்தியோகமா வரப்பிரசாதம். ஒரு சாதாரண அல்பமான பதவி. ஒரு பியூனா இருக்கிறதோ, கண்டக்டர், டிரைவரு, பியூனு, அட்டண்டரு, கம்பவுண்டரு, இந்த நிறைய சின்ன சின்ன வேலைகளா இருக்கு கவர்மெண்ட்ல. அந்த வேலை கிடைச்சிட்டாலே பெரும் பாக்கியமா நினைக்கக்கூடிய நம்ம அதுக்கே லஞ்சம் கொடுத்து எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிட மாட்டோமா, அரசாங்க உத்தியோகத்துல போய் உட்கார்ந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற நம்ம எங்க? இதுல ஆபீசர் வேலையை பற்றி சொல்ல இருக்கு. ஜேஇ, ஏஇ, அந்த இன்ஜினியர், இல்ல இன்ஜினியர், ஆபீசர் கிரேடு, அரசு அதிகாரிகள், தாசில்தார், இப்படி சின்ன சின்ன அரசு உத்தியோகத்துல சின்ன பதவி கிடைச்சிட்டாலே அது பெரிய வரப்பிரசாதமா நினைச்சு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா இன்னும் அதிகம். எனக்கு மத்திய அரசு வேலை கிடைச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஆனா இவங்க 3 பேர் கிடைச்ச பதவி இருக்கு இல்லையா, அது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியும். அப்பேற்பட்ட பெரும் பதவி. அந்த ஆண்டுகளிலே 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை சம்பளமா ஊதியமா பெற்றுட்டு இருந்தோம். அதை வேண்டாம்னு சொன்னேன். எங்களுக்கு தேவையில்லை. நாங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டோம். ரூபா, அனுபமா, சனாதன் 3 பேர் சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டோம். ஏன்னா நீங்க சனாதன் தர்மத்துக்கு எதிரான, நீங்க சனாதன் தர்மத்துக்கு எதிரானவனா இருந்தாலும் நீங்க ஒரு யவன ராஜா, உங்களுக்கு நாங்க வேலை பார்க்க முடியும். ஒரு கெஞ்சி கேட்கிறாரு, நான் உங்க சகோதரன் மாதிரி பாத்துக்கிறேன், உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறேன், அரண்மனை, மாளிகை என்ன வேணா நீங்க உங்க இஷ்டப்படி வாழுங்க, ஆனா என் கூட இருங்க, என் கூட இருங்க. நோ, முடியாது. சரி, அடுத்தது என்ன பண்ணாரு? நவாப் ஹுசைன் அவங்க அப்பா கிட்ட போனார். சனாதன் கோசாமி அப்பா கிட்ட போனார். ரூப், சனாதன் 2 பேரும் 3 பேர் பிரதர்ஸ், சகோதரர்கள், ரூபா, சனாதன் அங்க போகும். அவங்க அப்பா கிட்ட போனாரு. இந்த மாதிரி, ஐயா, உங்க பசங்க 3 பேருக்கும் நான் அரசாங்கத்துல பெரிய பதவி கொடுக்குறேன், பெரிய அரண்மனை கொடுக்குறேன், அவங்கள என் சகோதரர் மாதிரி பாத்துக்கிறேன், என்னையும் உங்க பிள்ளையா நினைச்சுக்கோங்க, அந்த 3 பசங்க எல்லாமே என்னையும் உங்க பிள்ளையா நினைச்சுக்கோங்க, அவங்க எங்கிட்ட வேலை பார்க்க சொல்லுங்க, அவங்க எங்கிட்ட வேலை பார்க்க சொல்லுங்க. அவங்க அப்பா சொல்றாங்க, முடியாது, வாய்ப்பே இல்லை, என் பசங்க சாப்பாடு இல்லாம அன்ன ஆகாரம் இல்லாம இருந்தாலும் இருப்பாங்களே தவிர உன்ன மாதிரி ஒரு பௌதிகவாதி கிட்ட சனாதனத்துக்கு எதிரான வேலை பார்க்கணும். நோ, நாட் பாசிபிள். உன்ன மாதிரி ஒரு அபராதி, பிற உயிர்களை துன்புறுத்துற, பசுமாமிசம் சாப்பிடுறவன் உங்களை பார்த்தாலே நாங்க நதியில போய். அதனால உன்னோட வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எங்க பசங்களை அனுப்ப மாட்டேன். இதே நம்மளுடைய பேரண்ட்ஸ் சொல்ல என்ன பண்ணுவாங்க? குண்டு கடை தூக்கிட்டு உட்கார வச்சிருவாங்க. யாரு தருவா இந்த மாதிரி வாய்ப்பு? வலிய தேடி வர வாய்ப்பை வேண்டாங்கிறான், உழைக்க தெரியாதவன், முட்டாள பையன் அப்படின்னு நம்மகிட்ட சண்டை போடுவாங்க இல்லையா? ஆனா ரூபசாமி அப்பா சொன்னாரு, அவங்க உங்ககிட்ட வேலை பார்க்க மாட்டாங்க. இப்ப நவாப் என்ன பண்ணாரு? கெஞ்சி பார்த்தாரு. அப்புறம் இந்த மாதிரி சலுகை எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாரு. இவங்க மாறுற மாதிரி இல்ல. கடைசியில நவாப் ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரு. நவாப் என்ன ஆயுதத்தை கையில் எடுத்தாரு? உங்க பசங்க 3 பேரும் எனக்கு கீழே வேலை பார்க்கலன்னு சொன்னா, இந்த பெங்கால்ல
ஒரு கிருஷ்ண பக்தர் சுதந்திரமா நடமாட முடியாது. பெங்கால்ல வந்து ஒரு கிருஷ்ண பக்தர் சுதந்திரமா நடமாட முடியாது. யாரையும் பக்தி பண்ண விடமாட்டேன். பக்தர்களை சிறையில போட்டு சித்திரவதை பண்ணுவேன், கோயில்களை உடைப்பேன், விக்கிரகங்களை உடைப்பேன். நீங்க தெருவுல சுதந்திரமா நடமாடவே முடியாது. வெறும் ஆணை பிறப்பிப்பேன். யாராவது தெருவுல வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் பாடிட்டு போனா அவங்க தடியால் அடிங்க, மண்டையை உடைங்க, அவன் ஜெயில போடுங்க, சித்திரவதை பண்ணுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கு புத்தி வருங்கிற கட்டளை நான் பிறப்பிப்பேன். இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு விருப்பமா? இதெல்லாம் நடக்கணுமா? அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்ப இந்த 3 பேர் முடிவு பண்ணாங்க. பக்தர்கள் சந்தோஷமா இருக்கணும், சனாதன தர்மம் வந்து எப்போதும் பின்பற்றப்படணும், பகவானை நாம சங்கீர்த்தனம் எப்போது நடக்கணும், கோயில்கள் பராமரிக்கப்படணும், விக்கிரகங்களுடைய சேவை வந்து நல்லபடியா நடக்கணும், எந்த பக்தரும் கஷ்டம் இல்லாம நிம்மதியா பக்தி பண்ணணும், அவங்க தொந்தரவுக்கு ஆளாகக்கூடாது. அப்ப மற்றவங்களுடைய நன்மைக்காக, நல்லா புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுடைய நன்மைக்காக ரூபா, சனாதன், அனுபமா ஒரு யவனராஜாட்ட வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது. இந்த ஆயிரக்கணக்கான பொற்காசு சம்பளம் வரும், எனக்கு பெரிய பதவி கிடைக்குது, அது மூலமா புகழ் வரும், நிறைய பேர் எனக்கு முன்னாடி கை கட்டி நீங்க ஊதியில வந்து கப்பம் கட்டுவாங்க, வரி செலுத்துவாங்க. நோ, அது அவங்க நோக்கம் இல்லை. அவங்க நோக்கம் வந்து எப்ப நாங்க வந்து சைத்தன்ய மாப்பிள்ளை தாமரை திருப்பாத்தை சண்டையை போறோம், எப்ப பகவான் நாங்க தரிசனம் பண்ண போறோம், எப்ப பகவானுடைய கருணை எங்களுக்கு கிடைக்கும், இது ஒண்ணு மட்டும் அவங்க லட்சியமா இருக்கு. அதனாலதான் அவங்க நிஷ்காம பக்தா. சோ நிஷ்காம பக்தா எதுலையுமே அட்ராக்ட் ஆகுது. ஏன்னா அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதத்தினால கவரப்பட்டிருக்காங்க. பகவானுடைய தாமரை திருப்பாதத்தினால கவரப்பட்டிருக்காங்க. ஜட உலக கவர்ச்சி, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தினால கவரப்பட்டிருக்கிற பக்தர் வந்து ஜட உலக கவர்ச்சி, ஜட உலக வசதி, பெயர், புகழ், பதவி இதை வந்து அவர் விரும்பவே மாட்டார். அவர் பாதிக்கவும் செய்யார். இந்த மாயையில வந்து மாட்டிக்கு தெரியும், இது வந்து மாயா. ஆனா அதே சமயம் இது பகவானுடைய சேவைக்காக பயன்படும், இது பக்தருடைய நலனுக்காக இருக்கும் அப்படின்னு அதை ஏற்றுக்கும் தயாரா இருக்கு. அதான் நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் வச்சதே. யுக்த வைராக்கியம், பழுப்பு வைராக்கியம், 2 வைராக்கியம். சோ பழுப்பு வைராக்கியம்னா பேரளவான துறவு, யுக்த வைராக்கியம்னா அது கிருஷ்ணனுக்காக துறக்கிறது. நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே, கிருஷ்ணனோடு சம்பந்தப்பட்ட பகவானுடைய பக்தி தொண்டுக்கு சாதகமா இருந்தா அதை ஏற்றுக்குவார், சாதகத்திலேயே அதை துறப்பார். அதுதான் யுக்த வைராக்கியம். சோ பழுப்பு வைராக்கியம் பேரளவான துறவு, எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம், நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் சாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெறுக்கிறது. சோ எல்லாத்தையும் வெறுக்கிறது உண்மையான துறவு அல்ல. எங்க வெறுக்க வேண்டும், எங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும். கிருஷ்ண பக்திக்கு சாதகமா இருந்தா எடுத்துக்கலாம், வெறுக்க வேண்டாம். ஆனா கிருஷ்ண பக்திக்கு சாதகம் இல்லையா, அது வருத்தலாம். அனுகூல்யச சங்கல்ப பிரதிகூல்யச வர்ஜனம். அனுகூல்யச சங்கல்ப, கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதை ஏற்றுக்கலாம், அனுகூலம் இல்லாததை விட்டுடலாம். அது ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி அவங்க நவாப்கிட்ட வேலைக்கு போனாங்க. அவங்க பேரையே மாத்திட்டாரு நவாப். ஆனா சொன்னதை பண்ணாரு. நவாப் வந்து அவங்க பெரிய பெரிய அரண்மனையை கொடுத்து அவங்க தன்னுடைய சகோதரர் மாதிரி வச்சுக்கிட்டாரு. அவங்க பேரெல்லாம் மாத்தி தபீர் தாஸ், சகார் மலிக், ரூப கோசாமி தபீர் தாஸ், தனாதன் கோசாமி சகார் மலிக் பேரெல்லாம் மாத்தி முசல்மானா ஆகிட்டாரு. இவங்க வெளி தோற்றத்துல நவாபுட்ட வேலை பார்க்கிற மாதிரி இருக்கு, ஆனா எப்பவுமே கிருஷ்ண பக்தியே பண்ணிட்டு இருக்காரு. அந்த அரண்மனையில ராம்கேலி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிருந்தாவன சூழ்நிலை ஆக்கிட்டாங்க. அவங்க இருந்த ராம்கேலிய ரூபா, அனுபமா, சனாதன் ஒரு பிருந்தாவன சூழ்நிலை உருவாக்கி அங்க ராதாகிருஷ்ணர் வழிபாடு, நாம சங்கீர்த்தனம், பாகவதம், பக்தர் சங்கம். சோ இப்படி அவங்க இருந்த இடத்துலயே வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்க அந்த பதவி பெயர் போல அவங்க பாதிக்கல. ஆனாலும் உள் மனதில் என்ன பண்றாங்க, எப்போ நான் வந்து இதை விட்டு போவேன், எனக்கு இந்த பதவி வேண்டாம், பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், செல்வம் வேண்டாம், எங்களுக்கு விலை மதிக்க முடியாத செல்வம், விலை மதிக்க முடியாத சொத்து வந்து சைத்தன்யம் அப்படி தாமரை திருப்பாது. அந்த தாமரை திருப்பாது நிகரான ஒரு சொத்து கிடையாது, அதுதான் எங்களுக்கு வேணும்.
அந்த அந்த பாக்கி எப்ப கிடைக்கும்? சைதன்ய மகாபிரபுடைய தாமரை திருப்பாதத்தை எப்ப நாங்க தரிசனம் பண்ண போறோம்? அவருடைய தாமரை திருப்பாதத்தை எப்ப நாங்க சேவை பண்ண போறோம்? அதுக்கு ஏங்கிட்டே இருக்காங்க, கடிதம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பெங்கால்ல இருந்து சைதன்ய மகாபிரபு கடிதம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ரூபா சனாதன அனுப்பம். ஒரு கடிதத்துக்கு பதில் வரவே. இவங்களும் விடாம லெட்டர் எழுதிட்டே இருக்காங்க. ஓ மகாபிரபு, சைதன்ய மகாபிரபு, நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர், எங்களுக்கு எப்ப உங்க கருணை கிடைக்கும்? நாங்க எப்ப இந்த பௌதிக துன்பத்தில் ஈடுபட போறோம்? நாங்க எப்ப இந்த பௌதிக வாழ்க்கையில் ஈடுபட போறோம்? நாங்க எப்ப உங்களுடைய செயலில் ஈடுபட போறோம்? எங்களுக்கு எப்போ அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏங்கிட்டே இருக்கு. அப்புறம் நீண்ட கடிதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் பதில் வந்தது. சைதன்ய மகாபிரபு இருந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு பதில் வந்தது. என்ன சொல்லியிருந்தாரு? ஓ ரூபா சனாதன அனுப்பமா, நீங்க 3 பேரும் உங்க கடமையை செஞ்சுட்டு இருங்க. ஆனா உள் மனதுல கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டு இருங்க. கிருஷ்ணா வந்து ஒரு நாள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். நீங்க வெளித்தோற்றத்துல ஒரு உங்களுடைய கடமையை நீங்க செய்யுங்க. ஆனா உள் மனதுல நீங்க கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டு இருங்க. எப்படி அது? ஒரு பெண் வந்து ஒரு கணவன் முன்னாடி ரொம்ப நல்லவள நடந்துக்கிறார், பதிவிரதை அப்படின்னு நடந்துக்கிறார். ஆனா உள் மனதுல தன் காதலனையும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த காதல் கூட எப்ப பேச போறோம், அவனை எப்ப பார்க்க போறோம், எங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கா. உள் மனதுல காதலனையும் நினைச்சுட்டு இருக்கா. வெளியில கணவன் தான் ரொம்ப நேர்மையா வேலை பார்த்துட்டு சேவை பண்ணிட்டு இருக்க. அந்த மாதிரி நீங்க உங்க டியூட்டி பண்ணிட்டு இருக்க. உள் மனசுல கிருஷ்ணாவை நினைச்சுட்டே இருங்க. கிருஷ்ணா உங்களுக்கு ஒண்ணு அனுகிரகம் பண்ணுவார். எப்படி சனாதன் அந்த ராம்கேலியில உட்கார்ந்துட்டு அவங்க பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு ராம்கேலிக்கு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு ராம்கேலிக்கு வந்தார். அவர் பிருந்தாவன யாத்திரை போறேன், ஜெகநாதபுரியில இருந்து பிருந்தாவன யாத்திரை போறேன்னு கிளம்பிட்டு அந்த இடம் ஒரு பிருந்தாவனம் போகல. பிருந்தாவனம் போகாம அப்படியே ராம்கேலிக்கு வந்தார். அந்த ராம்கேலியுடைய தெருவுல சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் செய்துட்டே போறாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஆயிரக்கணக்கான பேர் சைத்தன்ய மகாபிரபு பின்னாடி போறாங்க. எப்படி கங்கையில வந்து வெள்ளம் கரை புரண்டு போகுமோ அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு எல்லாரும் சங்கீதத்துக்கு மூழ்கடிச்சிட்டாரு. மகாபிரபு பாக்குறவங்க, அவரை தரிசனம் பண்றவங்க, அவருடைய கீர்த்தனம் கேட்கறவங்க கண்ணீர் வருது. அவங்க அழறாங்க. அவங்க வந்து மகாபிரபு ஆயிரக்கணக்கான பேர் மகாபிரபு வந்து ராம்கேலிக்குள்ள போகும்போது ஆயிரக்கணக்கான பேர் அவரை ஃபாலோ பண்றாரு. எல்லாருக்கும் மகாபிரபு கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்குறாரு. மகாபிரபு தரிசனம் பண்ணவங்க எல்லாரும் கண்ணீர் அழற. அவங்களால மகாபிரபு சட்டத்தை விட முடியல. மகாபிரபு பின்னாடியே போறாங்க. இப்படி ராம்கேலி ஒரு பெரிய பரபரப்பாயிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊருக்கு ஒரு சினிமா நடிகர் வராங்க, பெரிய பரபரப்பாயிருச்சு. எல்லாம் அந்த மக்கள் வந்து 2 வீலர்ல போய் கூட்டம் போட்டு, கார்ல போய் டிராபிக் ஜாம் ஆகி பெரிய ஒரு அமிலி தும்ளியே படிக்கிறோம். ஆஃப்டர் அஸ் ஆக்டர், திரையில நடிக்கக்கூடிய ஒரு பிம்பம். அந்த பிம்பம், திரையில காணக்கூடிய பிம்பம் வந்து நேர்ல பார்க்கும்போது அவங்க அவ்வளவு குஷி. அப்படி இருக்கும்போது முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ சைத்தன்யரை பார்க்கறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கு. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அந்த பரந்தாமன் பரபிரமம் சச்சிதானந்த விக்கிரகம், அவர் வந்து சைத்தன்ய மகாபுருவ நேருக்கு நேரா பார்க்கும்போது மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இதயம் வந்து ஆனந்தப்படும். ஒரு சாதாரண சினிமா நடிகரை பார்த்தாலே கடவுளை பார்த்துதான் நினைக்கிறாங்க இன்னைக்கு மக்கள். இன்னைக்கு முட்டாள் மக்கள் திரையில பார்க்கிற சினிமா நடிகரை நேர்ல பார்த்தா கடவுளா நினைக்கிறாரு. ஓ, என் கடவுளை பார்த்தேன், பிறவி பயனை அடைஞ்சிட்டேன். முட்டாள்கள். அப்படி இருக்கும்போது அந்த முழுமுதற் கடவுள் சைத்தன்ய மகாபுரு தரிசனம் பண்ணவங்க என்ன பாக்கிய போயிருக்கு. அவர் ராம்கேலியில வரும்போது ஒரு பெரிய வைப்ரேஷன் ஆயிடுச்சு, பயங்கரமான வைப்ரேஷன். ஆயிரக்கணக்கான பேர் ஒரு பின்னாடி போறாங்க. வெறும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி ராம்கேலி. இந்த செய்தி நவாபுஷேஷா காதுக்கு வருது. இந்த மாதிரி ராம்கேலியில ஏதோ சன்னியாசி வந்திருக்காரா, அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க. அந்த சன்னியாசி வந்து இளம் சன்னியாசி,
22 23 வயசுல இருக்கும். சூரியனை போல பிரகாசிக்கிறார். தாமரை போல கண்கள், தங்கத்தை உருக்கி காட்சி ஊற்றிய நிறம். அப்படி ஒரு சன்னியாசி வந்திருக்காரு. அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க. யாரா இருக்க ஒரு சன்னியாசி யாரு? உடனே தன்னுடைய செக்ரட்டரி கூப்பிடுறாரு. நவாப் ஹுசைன் ஷா செக்ரட்டரி கூப்பிட்டாரு. அந்த செக்ரட்டரி வந்து ஒரு இந்து தான். அவரு கிருஷ்ண மண்டல் பேர். அவர் கூப்பிட்டாரு. நீங்க, நான் கேள்விப்பட்டேன் நவதீபத்துல யாரும் ஒரு சாது வந்திருக்காராமே, அவர் எல்லாரையும் கவர்றாராம், அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் போராடலாம், யார் அவரு? இந்த அமைச்சர், இந்த செக்ரட்டரி புரிஞ்சு போச்சு, நவாப் பொறாமைக்கார். இவர் மகாபுருடைய புகழ நான் சொன்னா அவருக்கு பொறாம வரும், அவருடைய யாத்திரையை ஒரு தடைப்படுத்துவார், அவரை டிஸ்டர்ப் பண்ணுவார். இவர் சொன்னாரு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, யாரும் உங்கள்கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. ஏதோ ஒரு சன்னியாசி இங்க அங்கேயும் பிக்ஷை எடுத்துட்டு ஏதோ பாடிட்டு போறாரு, யாரோ 4 பேர் அவருக்கு பின்னாடி போறாங்க. உங்ககிட்ட யாரும் தப்பா 1000 பேர்ல ஒண்ணும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு சன்னியாசி போறாரு, அவருக்கு யாத்திரை போறவரு ராம்கேலி வழியா போறாரு, ஏதாவது எங்க தங்குறாரு, ஏதாவது பிரசாதம் சாப்பிட்டு யாராவது 4 பேர் அவருக்கு பின்னாடி போறாரு. யாரும் உங்களுக்கு தப்பா சொல்லிட்டாரு, நம்பாதீங்க. ஏன்னா இந்த செக்ரட்டரி புரிஞ்சு போயிடுத்து, இந்த நவாப் பொறாமைக்காரன், இவர் மகாபுரிய மகிமை அறிஞ்சா அவருடைய யாத்திரையை தடைப்படுத்துவார், அதனால இப்படி சொல்லிவிட்டேன். ஆனா நவாபுக்கு மனசுக்குள்ள உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. இல்ல, இவர் சரியா சொல்லல, இது எதுவும் தப்பா சொல்றாரு, இது சரியில்லை. அப்புறம் ரூப கோஸ்வாமி கிட்ட வந்தாரு. ஓ ரூபா, நீங்க சொல்லுங்க, இந்த ராம்கேலிக்கு யார் வந்திருக்கா? அவர் ரொம்ப தேஜஸ்வியா இருக்காரா, சூரியனை போல பிரகாசிக்கா இருக்காரு, ஆயிரக்கணக்கான பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க, யார் அவரு, யார் அவர்? அப்ப ரூப கோஸ்வாமி சொல்றாரு, உங்க இதயத்தை கேளுங்க, அவர் யாருன்னு சொல்லு, உங்க மனசாட்சி கேளுங்க, அவர் யாருன்னு சொல்லுவோம், அவர் தான் நீங்க தொழுற உதா. நீங்க தினமும் தொழுகை பண்றீங்க இல்லையா, அந்த உதா அவரே பரம்பொருள், சச்சிதானந்த விக்கிரகம், பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான். எனக்கு அப்பவே டவுட்டு. ஏன்னா எல்லாரும் யாரால கவர முடியும்? நாத்திகர்கள், பௌதிகவாதிக, குடும்பத்துல மூழ்கி இருக்கிறவங்க, கடவுள் கிடையாதுன்னு சொல்றவங்க, மனக்கற்பனையாளர்கள் எல்லாம் பகவானாலதான் கவர முடியும். சோ அன்னைக்கு ராத்திரி ரூபா, சனாதன், அனுபமா 3 பேரும் மறைமுகமா சீக்கிரட்டா போறாங்க. ராஜ உடையெல்லாம் தூக்கி போட்டு ஒரு சாதாரண சேவனை போல உடையணிச்சு. அன்று சாயந்தரம் அவங்க அரசியல் டியூட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சாதாரண மாறு வேஷத்துல ஒரு சாதாரண துணி அடிச்சுக்கிட்டு ராஜ உடையெல்லாம் தூக்கி போட்டு அவங்க போறாங்க. மகாபிரபு தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. மகாபிரபு தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் அவங்க எப்படி மகாபிரபு வழிபட்டாங்க, வாயில புல்லு கட்டு வச்சுட்டு ஒரு தண்டம் தரையில விழுந்த மாதிரி சாஸ்திரமா விழுந்தார். ஒரு தண்டம் தரையில விழுந்த மாதிரி சாஸ்திரமா விழுந்து மகாபுருடைய தாமரை பாதங்களை கண்ணீராலே அபிஷேகம் பண்ணாங்க. கண்ணீராலே அபிஷேகம் பண்ணாங்க. அவங்க அப்படி பிரார்த்தனை பண்றாங்க, ஓ மகாபிரபு, மகாபிரபு எங்களை எப்படியாவது விடுவிச்சிருங்க, நாங்க பாருங்க ரொம்ப கீழ்நிலையானவங்க, நாங்க இந்த மனிதர்களே கடைநிலையானவங்க, நாங்க வீழ்ந்த ஆத்மாக்கள், நாங்க பந்தப்பட்ட வாழ்க்கையில, கட்டுண்ட வாழ்க்கையில இந்த புலன்பத்துல மூழ்கி போயிருக்கோம், எங்களை மாதிரி ஒரு கடைநிலையான ஆத்மாக்கள் நீங்க பார்த்துக்க முடியாது. நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர், நம்ம மகாவதான்யாய, நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர், ஜகாய் மதாய் போன்றவங்களை விடுவிச்சீங்க, ஜகாய் மதாய் போன்றவங்களை விடுவிச்சீங்க. ஆனா மகாபிரபு, இந்த ஜகாய் மதாய் 2 பேரும் பிராமண குலத்துல பிறந்திருந்தாங்களே தவிர அவங்க எந்த யவன ராஜாட்டையும் வேலைக்கு போகல. ஆனா நாங்க பாருங்க, ஜகாய் மதாயோட மோசமானவங்க. நாங்க ஜகாய் மதாயோட மோசமானவங்க, நாங்க பிராமண குலத்துல பிறந்த ஒரு யவன ராஜா கீழே வேலை பார்க்கணும். எங்களை மாதிரி ஒரு கீழேயான ஆத்மா பார்க்க முடியாது, நாங்க ஜகாய் மதாவோட மோசமானவங்க, நீங்க ஜகாய் மதைக்கு கருணை கொடுத்தீங்க நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா நீங்க இந்த நாமத்துக்கு பொருத்தமானவர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். இந்த வார்த்தைக்கு பொருத்தம் எப்படி ஆகும்னா, நீங்க எங்களை விடுவிச்சிருங்க, நீங்க எங்களை விடுவிச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர் பொருத்தமாயிடும். ஏன்னா நாங்க அவ்வளவு மோசமானவங்க, ஏன்னா நாங்க அவ்வளவு மோசமானவங்க, மனிதர்களே கடைநிலையாகும். இந்த வார்த்தையெல்லாம் மனதில் இருந்து வந்தது, சின்ன வார்த்தையால வரல அவங்க.
அவங்க வந்து சைத்தன்யமாவுடைய கருணையை வேண்டி பிரார்த்திக்கிறார். இவனுடைய பணிவான பிரார்த்தனை, உயர்ந்த குலத்துல பிறந்து அனைத்து சாஸ்திரம் அறிந்து பெரும் பண்டிதன்மார்கள், தூய பக்தர்கள், அவங்க மகாபிரபு முன்னாடி வந்து சொல்றாங்க, நான் கீழே ஆத்மா, வீணா போறோம், கட்டுண்ட வாழ்க்கையில இருக்கேன், எங்களை விட மோசமான ஆள்கள் நீங்க பார்க்க முடியாது, அந்த ஜகாய் மதை விட மோசமானவங்க. கேட்டோடனே மகாபிரபு வந்து அப்படியே 3 பேரையும் தோலோடு எடுத்து கட்டி தள்ளிவிட்டாரு. அப்படியே ஆலிங்கனம் பண்றாரு அவர். மகாபிரபு சொல்ற, ரூபா, அனுப்பமா, சனாதன், போதும் போதும், நிறுத்துங்க, உங்க பணிவு என் இதயத்தை உருக்குதுங்க. உங்களுடைய பணிவா பாருங்க, பகவான் எப்படி திருப்தி அடைவாரு, எப்படி திருப்தி அடையாது. இந்த மாதிரி பிரார்த்தனை தேவர்களோட பண்ண மாட்டாங்க, தேவருடைய பிரார்த்தனை பகவான் திருப்தி அடைவாங்க. இங்க பிரம்மா ஒப்புக்கிறாரு, பிரம்மா இதை ஒத்துக்கிறாரு. தேவர்கள் ஆடம்பரமா பகவான் வழிபடுறாங்க, ஆனா அவங்களுக்கு பௌதிக ஆசை இருக்கு, அதனால பகவான் அவங்க மேல திருப்தி அடையறது இல்லை. பகவான அவங்களால திருப்திப்படுத்த முடியாது. அவங்க பக்தியில பகவான் மனநிறைவு அடைய மாட்டாரு. ஆனா அதே சமயம் ரூப், சனாதன், இவங்க சுத்த பக்தர்கள், இவங்களுடைய பக்தி, இவங்க பிரார்த்தனை பகவான் உருகிட்டு. கிருஷ்ணா வந்து சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோசாவுடைய பணிவுல உருகி போனார், ரூப் கோசாவுடைய பக்தியில உருகி போனாரு. அவங்க கட்டி தள்ளிவிட்டார். அவங்க பக்தியில முழு திருப்தி அடைஞ்சார். அவங்க சேவையில பூர்ணத்தில் மன நிறைவடைகிறாரு. பிகாஸ் காரணம், அவங்க வந்து நிஷ்காம பக்தா, அந்யாபிலாஷிதா சுண்ணம். ரூபகோசாமி சொல்றாரு, அந்யாபிலாஷிதா சுண்யம் ஞான கர்மானாவிரதம் அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமா. உத்தமமான பக்தி, எந்த கலப்படம் கிடையாது அந்த பக்தியில. பௌதிக நோக்கம் கிடையாது, முக்தி அடைங்கிற ஆசை கிடையாது, தேவலோகத்தை அனுபவிக்கிற ஆசை, எந்த ஒரு ஆசை. கிருஷ்ண பக்த நிஷ்காமாக விவசாய. ஒரு தூய பக்தா, கிருஷ்ண பக்த நிஷ்காம பக்தம். அவர் என்ன நிலையில இருக்காரோ அதை வச்சு திருப்தியோடு இருக்காரு. அவருக்கு இருக்கிறத விட்டு பழக்கம் பிடிக்கிற நிலை. ஒரு சுத்த பக்தருக்கு இருக்கிறத விட்டு பழக்கத்தை பிடிக்கிற நிலை கிடையாது. ஆனா ஒரு சாதாரண பக்தர் என்ன பண்ணுவாரு, அந்த சக்காம பக்தர் எல்லாரும் ஆசைப்படுறாரு. முக்தி முக்தி சித்தி போய் சக்கலை ஆசும். முக்தி, ஒரு பௌதிகவாதி புலன்பத்தை விரும்புறாரு, ஒரு ஞானி முக்தியை விரும்புறாரு, ஒரு யோகி சித்தியை விரும்புறாரு. தூய பக்தருக்கு எந்த ஆசையும் கிடையாது. அவருடைய புவி கிருஷ்ணனை செயல் சந்துஷ்டா. சந்துஷ்டா மீன்ஸ் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், எப்போது திருப்தி விட்டு இருக்காரு, சந்துஷ்டா. சோ இங்க சனாதன் கோசாமியுடைய பக்தி மகாபிரபு உருகிடுச்சு. மகாபிரபு உருகிட்டு ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய தாமரை திருப்பாதத்தை எடுத்து மகாபிரபு அவங்க தலையில வச்சு ஆசீர்வதிக்கிறார். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, அனுப்பமா, நீங்க என்னுடைய நித்தியமான சேவகர்கள். யூ ஆர் ஆல் மை எட்டர்னல் அசோசியேட்ஸ். உங்களுக்கு நான் நிறைய கைங்கரியை வச்சிருக்கேன். பிளஸ் பண்ற சைத்தன்ய மக்கள் ஆசீர்வதிக்கிறார். கேட்டார், மகாபிரபு நீங்க ரொம்ப நாள் இருக்க வேண்டாம், அந்த நவாப் உங்க மேல பொறாமை கொள்வாரு, நீங்க பிருந்தாவன யாத்திரை போறீங்க, தடைப்படுத்திடுவாரு, நீங்க எப்ப கிளம்புங்க. அதே மாதிரி நீங்க பிருந்தாவனத்துக்கு நிறைய பேர் கூட போகாதீங்க, நீங்க பிருந்தாவனத்தை அனுபவிக்க முடியாது, நீங்க 1-2 பேர் மட்டும் கூட்டிட்டு போங்க. சனாதன் ரெக்வெஸ்ட் பண்றாரு மகாபிரபு கிளம்புல. சோ இவங்களுக்கு சைத்தன்ய மாவுடைய கருணை தான் பிரதானமா இருந்தது. சைத்தன்ய மாவுடைய தாமரை திருப்பாதத்தை பார்க்கணும், அவருக்கு சேவை பண்ணணும், அவருடைய எப்ப நான் சரணாகதி பண்ண போனேன், மகாபிரபுடைய தரிசனம் கிடைச்சது இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே அவங்களுக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்குமா, அவருடைய தாமரை திருப்பாதத்தை தரிசிக்க முடியுமா ஏங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த இயக்கம் பன்மடங்கு அதிகமாயிடுச்சு. ஒரு சட்டன் பீரியட்ல வந்து ரூபான் அனுப்பமா ஓடி போயிட்டாரு. வேலையை தூக்கி போட்டு அவர் நவாப்ப சொல்லாம ஓடிட்டாரு. பொற்காசுகள் அவங்க சம்பளம், பொற்காசு சம்பளத்தை துச்சமா தூக்கி போட்டாரு. துச்சம் தத்வா நம்ம சேசு மண்டலபதியும் சரி, துச்சமா பெரிய பெரிய மண்டலபதினா நிர்வாகத்தினுடைய பெரிய பதவி, அதை துச்சமா தூக்கி போட்டாரு. சே என்னது, வாட் இஸ் திஸ்? மஞ்சள் நிற மலம், தங்கத்தை வந்து புரோபாட்டு சொல்றாரு, மஞ்சள் நிறத்துல இருக்கிற மலம். இத கேட்டதுக்கு அப்புறம் யாராவது தங்கம் போட்டுக்கிறத பார்த்தா மஞ்சள் கலர் மலம் பூசிக்கிறவர்.
தங்கம் வந்து செல்வம் வந்து மஞ்சள் நிற மலம். அதனால இந்த மலம் வந்து அவனோட கவரல. துச்சவா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே விஷயாவளிவர்த்தந்தே நிராகாரச நெகினா ரசோபஜ்யம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி அவங்க கிருஷ்ணனோட லயிச்சிருந்ததுனால இந்த பௌதிக பதவி, பெயர், புகழ், செல்வம் அவங்க துளி கூட அட்ராக்ட் பண்ணல, டச் பண்ண முடியாது அவங்க. ஏன்னா உயர்ந்த சுவை சைதன்யம் அவருடைய தாமரை திருப்பாதம் உயர்ந்த சுவை அனுபவிச்சிட்டாங்க. இது வந்து அவங்க கவரல. என்ன பண்ணாரு, ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை படகுல ஏத்திட்டு ரூப கோசாமி போய் டிஷ்யூ பண்ற அந்த பொற்காடுகளை பிரிச்சு கொடுக்குற தன் குடும்ப அங்கத்தினர்கள், அப்புறம் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ற பக்தர்கள் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இந்த தன்னுடைய வருமானத்தை 4 பாகமா பிரிச்சு வைணவ சேவை, பக்தருடைய சேவைக்காக, அப்புறம் வந்து குடும்ப அங்கத்தினர்களுக்காக, அதுக்கு ஒரு பாகத்தை சேமிச்சு வச்சிருக்கு. அது ஒரு 1000 பொற்காசுகளை வந்து ரூப கோசாமி ஒரு பெங்கால் வியாபாரிட்டு கொடுத்துட்டு வந்தார். பெங்கால்ல ஒரு பிசினஸ் கிளாஸ் ஆஃப் மேன், அந்த பெங்கால் ராம்கேலியில ஒரு வியாபாரம் பண்ற ஒரு வியாபாரிட்ட ஒரு 1000 பொற்காசு கொடுத்து வச்சுட்டு அவர் கிளம்பிட்டாரு. ராத்திரியா நவாபுக்கு தெரியாம அனுபவம் ஓடிட்டாரு. கடிதம் எழுதி வச்சுட்டு போறாரு சனாதன், நாங்க வந்து போயிடுறோம், உன்னை வந்து நவாப் விடமாட்டான், நீ எப்படியோ தப்பிச்சு வந்துடு, உனக்கு தேவைப்பட்டா ஒரு 1000 பொற்காசு வந்து அந்த பெங்கால் வியாபாரிட்ட கொடுத்து வச்சிருக்கோம், அந்த வியாபாரிட்ட போய் வாங்கிடு, அது எப்படியாவது வாங்கி எதையாவது செஞ்சு நீ தப்பிச்சு வந்துடு, நவாபட்டி இருக்காதடி, நம்ம சைத்தன்ய மாப்பிள்ளை சேவைக்கு போவோம், மகாபுரி தாமரை பாதங்களை தரிசனம் பண்ணுவோம், அவருக்கு சேவை பண்ணுவோம், இதுதான் மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த லட்சியம். சோ சனாதனுக்கு இண்டஸ்ட்ரி போயிடுச்சு. சனாதனுக்கு ஆல்ரெடி இண்டஸ்ட்ரி கிடையாது, நவாப்ட வேலை செய்ய இஷ்டம் இல்லை, மற்றவங்க நன்மைக்காக பொறுத்துட்டு வேலை செஞ்சாரு. இப்போ சனாதனுக்கு ஆர்வம் வந்துருச்சு, நானும் சைத்தன்ய மாப்பிள்ளை சேவையில போகணும், ரூபா போயிட்டாரு, அனுபவமா போயிட்டாரு, நானும் போகணும். சோ என்ன பண்றது, நவாப் வேற ஒரு விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா நவாப் சொல்றாரு, சனாதன் நாம அடுத்து ஒரிசாவை அட்டாக் பண்ண போகணும், நீங்க என் கூட வரணும். சனாதன் பார்த்தா அரசு சபைக்கே வரமாட்டேங்கிறாரு, கோர்ட்டுக்கே வரல, ராஜாவுடைய சபைக்கு வரல, அனுப்புறாரு, அனுப்புறாரு. சனாதன் என்ன பண்றாரு பாருங்க, சனாதன் வந்து பக்தர்கள் உட்காந்து பாகவதம் படிச்சுட்டு இருக்கு, பக்தர்கள் உட்காந்து பாகவதம் படிச்சுட்டு இருக்காரு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற, வரமாட்டேங்கிறார். நவாப் வர்றாரு, ஓ சனாதன், உனக்கு என்ன குறை வச்சேன்னா, உன்னை என் சகோதரர் மாதிரி பார்க்கிறேன், உன் சகோதரர் 2 பேரும் நீ ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அவங்க என்னடா இந்த வேலை என்னுடைய பதவி விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க என்னடா இங்கே இருக்கிற வரமாட்டேங்கிற, மரியாதை என் கூட வா, என் கூட வந்து ஒரிசா அட்டாக் பண்ண கூட இரு, இல்ல நான் உன்னை ஜெயில போடுவேன். சனாதன் சொல்லி நீ என்ன வேணாலும் படிக்கோ, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வரமாட்டேன். சனாதன் பிடிச்சி ஜெயில போட்டாரு. நவாப் ஒரிசா சனாதன் கோசாமி பிடிச்சி ஜெயில போட்டு அவர் ஒரிசா அட்டாக் பண்ண போறாரு. எனக்கு சனாதன் ஞாபகம் வந்துருக்கு, ரூபா வந்து சொன்னாரு, இன்னைக்கு ஒரு 1000 பொற்காசு வந்து அந்த பெங்காலி வியாபாரிக்கு கொடுத்து வச்சிருக்கேன், அதை வாங்கிடு. சனாதன் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஜெயில, அங்க வெளியே ஒரு காவலாளி நின்று இருக்கான். அவரை சொல்றாரு, ஓ காவலாளி, நீயும் முசல்மான் நானும் முசல்மான், நீ வந்து நரகத்துக்கு போகணுமா? ஓ என்ன சொல்றீங்க, நான் வந்து ஹஜ் யாத்திரை போகணும், நான் ஹஜ்ஜுக்கு போகணும், நீ வந்து தடையா இருந்தீங்கன்னா உனக்கு நரகம் கிடைக்கும், அதனால என்னை விடுவிச்சிரு, நான் ஹஜ்ஜுக்கு போ. ஐயோ நவாப் தெரிஞ்சு எனக்கு கொண்டுடுவாரு, நவாபுக்கு தெரியாது. கேட்டா வந்து அவர் வந்து கங்கையில குளிக்க போனாரு, கங்கையில குளிக்க போயிட்டாரு, காயில போயிட்டு கங்கையில குளிக்க போனாரு, கங்கையோட கங்கை அடிச்சு போயிட்டாரு சொல்லி. ஐயோ நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நவாப் என்ன கொள்ளுவான். சனாதன் சொல்ல, நான் வந்து ஒரு 7000 பொற்காசு கொடுத்துட்டுமா, நான் வந்து ஒரு வியாபாரத்தை கொடுத்து வச்சிருக்கேன், 7000 பொற்காசு இருக்கு, அதை நீ வச்சுக்கியா? இட்ஸ் ஓகே, இப்போ ஓகே. 7000 பொற்காசு கிடைக்குது, 7000 பொற்காசு கிடைக்குதுன்னா நீங்க எங்க வேணாலும் போயிட்டீங்க, நான் நவாப்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அந்த பொற்காசுகள் எடுத்து லட்சமா கொடுத்துட்டு சனாதன் தப்பிச்சுட்டேன். சனாதன் தப்பிச்சுட்டு அவர் மகாபிரபுட்ட வர,
கூட ஒரு செக்ரட்டரி வந்து இருந்தார், சனாதனோட அசிஸ்டன்ட். 2 பேரும் மெயின் ரோட்ல வந்தா டவா பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு காட்டு வழியா வர பெங்கால்ல இருந்து விருந்தாவன் போறாரு. ஏன்னா விருந்தாவன்ல தான் சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சோ மகாபிரபு விருந்தாவன யாத்திரை போயிருக்காரு கேள்விப்பட்டுட்டு சனாதன் விருந்தாவன் போறாரு. சோ மெயின் ரோட்ல போனா சனாதன் இந்த டவா பாட வச்சு பிடிச்சிருவாங்க, காட்டு வழியா போறாரு. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ரொம்ப களைப்பாயிட்டாங்க. அப்போ ஒரு விடுதி பாக்குறாங்க, ஒரு ஒரு ஹோட்டல் மாதிரி விடுதி சத்திரம், அங்க போய் தங்கிக்கலாம். அங்க ராத்திரி தங்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் வந்து கலந்து போகலாம். இந்த விடுதி நடத்துற ஓனருக்கு தெரிஞ்சு போயிட்டு கையில ஒரு 3000 பொற்காசு வச்சிருக்காங்க. ராத்திரி அவங்க கொண்டுட்டு அந்த காசு எடுத்துக்கணும். ஏன்னா சனாதனும் ஒரு மினிஸ்டரா இருந்தவர் தான். ஒரு அரசியல்வாதிக்கு தெரியும் ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க. ராஜ விவகாரங்கள், ராஜ விவகாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த டிப்ளமசி தெரியும், ராஜதந்திரம். ஒருத்தர் என்ன பண்ண திட்டம் போடுவான் அப்படின்னு சனாதனுக்கு புரிஞ்சு போயிடுத்து, இவங்க நம்மளை கொள்ற திட்டம் போடுறாங்க. ஏன்னா ஓவர் உபசரிப்பு. ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை யாராவது ஓவரா உபசரிக்கிறாங்க நம்மளை தள்ளி கொடுக்க போறாங்க அர்த்தம். நம்மளை யாராவது ஓவரா உபசரணை பண்றாங்க, உட்காரு பயங்கரமான உபசரிப்பு பண்ணா ஆபத்து. அதுலயே புரிஞ்சுக்கணும் இவன் ஏன் இப்படி உபசரிப்பு பண்றான், ஏதோ காரணம் இருக்கணும் இல்லையா. ஜெயதேவநாத் சுவாமி சனாதன் வந்து அவர் வெரி இன்டெலிஜென்ட். சனாதன் ரொம்ப புத்திசாலி. இந்த ஹோட்டலுக்காரன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் என்ன இப்படி உபசரிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணா கேளுங்க சுவாமி, நான் பண்ணி கொடுக்குறேன், எல்லா வசதியும் இருக்கீங்க, நீங்க நிம்மதியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஏன் இப்படி சொல்றாங்க. செக்ரட்டரி கேட்டாரு, கையில ஏதாவது பணம் வச்சிருக்காரு. ஆமா 3000 பொற்காசு இருக்கு. உன்னை யார் எடுத்துட்டு வர சொன்ன, உன்னை யார் எடுத்துட்டு வர சொன்னா. இப்ப அவங்க நம்ம கொல்ல போறாங்க, 2 பேரும் சாக போறாங்க. இவன் பயந்து நடுக்கிறான். என்ன பண்ணு, அந்த 3000 பொற்காசு எடுத்து நீ ஓடி, நீ போயிடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல என்ன பண்ணுவாரு, இல்ல என்ன பண்ணுவாருன்னா அந்த ஹோட்டல் ஓனர் கூப்பிட்டு, அந்த சத்திர ஓனர் கூப்பிட்டு ஒரு 2000 பொற்காசு கையில் கொடுத்துருவாரு. ஏன்னா இதுக்காக தான் எனக்கு கொல்ல போறான், நான் கொடுத்துட்டா எனக்கு கொல்ல மாட்டான். 2000 பொற்காசு கையில் கொடுத்து, ஐயா இதை வச்சுக்கோங்க, நாளைக்கு காலையில் எப்படி போறதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஐயோ இதெல்லாம் வேண்டாங்க, பரவாயில்ல வீட்டுக்கு வைங்க, ஏன்னா நான் கொடுக்கலன்னு நாளைக்கு எனக்கு கொண்டு வைங்க, இதை வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு செலவு கொலை பண்ணாம பைசா வந்துச்சு. இப்போ இந்த செக்ரட்டரி கூப்பிட்டு ஒரு 1000 பொற்காசு அவங்க கொடுத்து, நீங்க இருந்து போயிடு, நான் போய்க்கிறேன், நான் மகாபுரத்தை போய்க்கிறேன், நீ திரும்ப போகணும். கையில ஒண்ணும் இல்லை, ஒரு பைசா இல்லை, போட்டுக்கிற ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கு. 10 நாள் சனாதன் டிராவல் பண்றாரு. போற வழியில அவருடைய கசின் பிரதர் சொல்ற மருமகனா அவர் மீட் பண்றாரு. அவரு ஒரு பெரிய பதவியில இருக்காரு அந்த ஏரியால. அவர் சொல்றாரு, சனாதன் நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், நீங்க என் கூட இருங்க, எனக்கு ராஜ்யம் இருக்கு, இங்கேயே இருந்துக்கங்க, அதுதான் வேண்டாம்னு வந்துட்டேன், என் கூட இருக்க. அவர் சொல்றாரு, நீங்க எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டாம், என் கூட இருக்கு, நான் உங்களை பாத்துக்கிறேன், அவசியமே இல்லை, நான் மகாபுருட்ட போகணும், நான் வந்து மகாபுருடைய தாமரை பாதம் போகணும் சொல்றேன். நான் என்ன வசதியோட பாருங்க, ஒன்றும் வேண்டாரு, எனக்கு போக விட்டா போதும், 2 நாளாவது என் கூட இருக்கல, உங்க சங்கம் எனக்கு கிடைக்கும், 2 நாள் கூட இருந்தாரு. அவர் பார்த்தா இவரு குளிர்ல சும்மா ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருக்காரு, குளிர். அவர் என்ன பண்ண ஒரு கம்பளி கொடுத்தாரு, அந்த விலை உயர்ந்த கம்பளி. அந்த கம்பளி கொடுத்து இதை நீங்க போட்டுக்கங்க, டிராவலிங் யூஸ் ஆகும் உங்களுக்கு, நீங்க வழியில போகும்போது மலையில குளிர்ல எல்லாம் நீங்க நடுக்காம இருக்கலாம் அப்படின்னு கம்பளி கொடுத்தாரு. அதை மட்டும் வாங்கி போத்திட்டாரு மேல. அந்த கம்பளி வாங்கி போத்திட்டு சனாதன் கோசாமி அங்கிருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி அவர் காசி வரும்போது கேள்விப்பட்டாரு, மகாபுரு காசியில இருக்காரு, மகாபுரு வந்து தப்பான் மிஷன் வீட்டுல இருக்காரு காசியில. சரி மாதிரி மகாபுரு வந்து தப்பான் மிஷன் வீட்டுல இருக்காரு தெரிஞ்சுட்டு மகாபுரு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நான் வந்து மகாபுரு பிருந்தாவன போய் பார்க்க நினைச்சா அவருக்கு காசியில இருக்காரு. அவர் பிருந்தாவன யாத்திரை முடிஞ்சு மகாபுரு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காரு பூரி. மகாபுரு சந்திக்கிறாரு. எப்படி சந்திக்கிறாரு சனாதன், அந்த வீட்டுக்கு வெளியில தென்னையில ஒரு பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்காரு. மகாபுருடைய அனுமதி வேணும், மகாபுருடைய அனுமதி இல்லாம நான் முன்கூட்டி அப்போ வந்து முன்ன போய் பார்க்க கூடாது, அவருடைய அனுமதி வரணும், அவருடைய கருணை வேணும்.
அவருடைய கருணை எனக்கு எப்ப கிடைக்கும். ரொம்ப பணிவா சனாதன கோசம் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்காரு. மகாபிரபு சொல்றாரு, தப்பான் மிஸ்ரா, இந்த வீட்டுக்கு வெளியில ஒரு சாது உட்கார்ந்துருக்காரு, அவர் கூட்டிட்டு வாங்க. இந்த வீட்டுக்கு வெளியில ஒரு சாது இருக்காரு, அவர் கூட்டிட்டு வாரு. தப்பான் மிஸ்ரா வெளியில வந்து சுத்தி சுத்தி பாக்குறாரு, ஒரு வைஷ்ணவர் இல்ல. திரும்பி வந்தார். மகாபிரபு வைஷ்ணவர் யாரும் இல்லையே. இல்ல, இருக்காரு, ஒரு சுத்த பக்தர், பணிவான பக்தர், தூய பக்தர் வந்திருக்காரு, போய் கூட்டிட்டு வாங்க. திரும்பி வெளியில வந்து பாக்குறாரு, அந்த மாதிரி வைஷ்ணவர் யாருமே காணும். ஆனா ஒரு முசல்மான் உட்கார்ந்துருக்காரு, பெரிய தாடி வச்சுட்டு ஒரு முசல்மான் உட்கார்ந்துருக்காரு. இவர் வந்து சொல்றாரு, மகாபிரபு அங்க பக்தரை யாரும் இல்ல, ஒரு முசல்மான் உட்கார்ந்துருக்காரு, தாடி நீளமா தாடி வச்சிருக்காரு, உடம்பெல்லாம் அழுக்கு, குத்த எல்லாம் அழுக்கா இருக்கு, ரொம்ப டட்டியா இருக்காரு, அவரா வைஷ்ணவர். அவர் தான் உள்ள கூட்டிட்டு அவர் வர சொல்லுங்க. சனாதன் வந்து மகாபிரபு திரும்பி தரிசனம் பண்ணி கண்ணில் இருந்து அருவி மாதிரி கண்ணீர், ஒரு தண்டம் தரையில உள்ள மாதிரி சாஸ்திரம் நமஸ்காரம். திரும்பி மகாபிரபு சனாதன வந்து தோளோட கட்டி தழுவிக்குது. சனாதனா, உனக்கு கிருஷ்ணாவுடைய கண்ணை கிடைச்சிருச்சு, கிருஷ்ணா உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, கிருஷ்ணா மேல அனுகிரகம் காமிச்சிட்டாரு. சனாதன் சொல்றாரு, மகாபிரபு கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, எல்லாம் உங்க கருணை, உங்க அனுகிரகம், நீங்க கருணை காமிச்சதுனால என்னால பௌதிக வாழ்க்கை வெளியில வரும். பௌதிக வாழ்க்கை அல்லது பௌதிக வசதி, பௌதிக பற்றுதல், பௌதிக பெயர், புகழ், பதவி, இதெல்லாம் அவங்க ஈஸியா தூக்கி போட முடியாது. அப்படி அது நடக்கணும்னு சொன்னா ஒருத்தர் பகவானுடைய தூய பக்தருடைய கருணையை நம்பி இருக்கணும், அல்லது பகவானுடைய கருணையை நம்பி இருக்கணும். மகியசாம் பாதரஜோபிஷேகர் நிஷ்கிஞ்சனானாம் வினீதயாகும். யாருக்கு பௌதிக பற்றுதல் போகும்? ஒரு தூய பக்தருடைய தாமரை திருப்பாதத்தை பின்பற்றுறவங்க, அல்லது ஒரு தூய பக்தருடைய தாமரை திருப்பாத தூசி எடுத்து தலையில வச்சுக்கிறவங்க மட்டும்தான் இந்த பௌதிக வசதி, பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், பதவி, பெயர், புகழ் இதெல்லாம் தூக்கி போடுறது. வாட் இஸ் திஸ்? நோ யூஸ். இதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. எனக்கு பகவானுடைய தாமரை திருப்பாதம் தான் வேணும். மகாபிரபு சொன்னாரு, சனாதன் நீங்க தப்பான் மிஸ்டர் கூட இருங்க, தப்பான் மிஸ்டர் சொல்லி பிரசாதம் கொடுங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காரு, ஒரு குளிக்க வச்சு ஷேவெல்லாம் பண்ணி அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் வைஷ்ணவ ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, தப்பான் மிஸ்ரா வந்து சனாதனுக்கு போய் ஷேவிங் எல்லாம் பண்ணி விட்டு அவருக்கு புது ட்ரெஸ் கொடுத்தா போட்டுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு புது வஸ்திரம் வேணாம், எனக்கு நீங்க யூஸ் பண்ண பழைய தோத்தி இருந்தா கொடுங்க. அவர் சொல்ற, நீங்க ஒரு வைஷ்ணவர், மகாபிரபு பிரியமானவர், உங்களுக்கு எப்படி நான் பழைய வஸ்திரம் கொடுக்க முடியும்? இது அபராதம். நோ நோ நோ, நான் ஏத்துக்க மாட்டேன், நீங்க புது வஸ்திரம் கொடுத்தா நான் போட்டுக்க மாட்டேன் நினைக்கிறேன். சோ தப்பான் மிஸ்ரோட பழைய வஸ்திரம் கொடுக்குள்ள அந்த ரெண்டா கிழிச்சு அதுல ஒரு பாகத்தை உள்ளாடைய கழிச்சு மேல ஒரு துண்டு மாதிரி கிடைக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் ட்ரெஸ், ஒரு உள்ளாட மேல ஒரு வஸ்திரம், அவ்வளவுதான். மகாபிரபு அந்த வாரணாசியில அந்த பிந்து மாதவ் டெம்பிள், அந்த பிந்து மாதவ் கோயில உட்கார்ந்துட்டு சனாதனத்துக்கு நமஸ்காரம் பண்றாரு. மகாபிரபு, என்னை எல்லாரும் பெரிய பண்டிதன்னு சொல்றாங்க, நான் உயர்ந்த குலத்துல பிறந்தவன்னு சொல்றாங்க, எனக்கு பன்மொழி திறன் இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு சாஸ்திரம் எல்லாம் அறிஞ்சவன்னு சொல்றாங்க. ஆனா மகாபிரபு நீங்க சொல்லுங்க, நான் யாரு? எனக்கே 3 வகையான துன்பம் வருது, நான் ஏன் கஷ்டப்படுறேன்? தயவுசெய்து சொல்லுங்க. கியாமி ஆமி மோரே ஜாப்பா தாப்பா த்ரோய், எனக்கே 3 வகையான துன்பம் வருது, மகாபிரபு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சைதன்ய மகாபிரபு முன்னாடி வந்து சனாதன் பூசம் முட்டாள் மாதிரி நடந்துக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம் வேணும், அவருடைய கருணை வேணும், அவர் எனக்கு ஆச்சாரிய நான் வழிநடத்தணும். ஒரு ஆன்மீக குரு முன்னாடி போய் எப்படி முட்டாளா இருக்குன்னு காமிச்சிட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும், நான் இருக்கிற எல்லாம் தெரிஞ்சவன். மகாபிரபு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சனாதனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. சனாதன் கோஸ்வாமிக்கு ரொம்ப அழகா இந்த மனித வாழ்க்கையின் தத்துவம் என்ன, தாற்பயம் என்ன, சம்பந்த ஞானம், பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ஜீவாத்மன் நிலை என்ன, பகவானின் லீலைகள் என்ன, எல்லாத்தையும் ரொம்ப அழகா மகாபிரபு சனாதன் சொல்ற. சொல்லிட்டு இதெல்லாம் புத்தகமா எழுதுங்க, நீங்க விருந்தாவனம் போங்க, நான் சொன்னதெல்லாம் புத்தகமா எழுதுங்க. அழகான் லீலை. பாருங்க, இந்த பிரார்த்தனைக்கும் எவ்வளவு இது கோயின்சிடன்ட். இங்க பிரம்மா சொன்ன பிரேயருக்கும் சனாதனுடைய லைஃப், சனாதன் கோசம் லைஃப் வந்து எவ்வளவு கிறிஸ்டல் கிளியர், கிறிஸ்டல் கிளியர், தெளிவார். ஏன்னா ஒரு தேவர்கள் கூட பௌதிக ஆசை இருக்கு,
ஆனா சனாதனை போன்ற தூய பக்தர்களுக்கு மகாபிரபுவை திருப்திப்படுத்தவர் அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. இது த்ரோட் லைஃப், அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியில சனாதன் கோசாமி இந்த பூமியில வந்ததிலிருந்து இந்த பூமி விட்டு மறைற வரைக்கும் த்ரோட் லைஃப் வாழ்க்கை முழுதும் ஒரே நோக்கம் சைத்தன்ய மகாபிரபுவை திருப்திப்படுத்தும், மகாபிரபுவை தாமரை திருப்பாதம் சேவை செய்யும், அவருடைய கட்டளை நிறைவேற்றும். அது ஒண்ணு மட்டும்தான், வேற எந்த உள்நோக்கம் கிடையாது, வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, நத்திங் எல்ஸ், வேற எதுவுமே கிடையாது. த்ரோட் லைஃப் நம்ம கொஞ்சம் தான் பாருங்க. இது தூய பக்தருடைய லீலை எல்லையற்றது, எல்லையற்றது. எப்படி கிருஷ்ணாவுடைய பிறப்பும் செயலும் எல்லையற்றதோ திவ்யமானதோ, அதே மாதிரி ஒரு தூய பக்தருடைய பிறப்பும் செயலும் திவ்யமானது, எல்லையற்றது. சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் மாதிரி தான். இவ்வளவு நேரம் பேசுறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் தான். இதுலயே சனாதன் கோசமுடைய தெய்வீகமான குணங்கள், அவரது பணிவு, எளிமை, இது போக 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 மகாபிரபு வெளியே காமிச்சிட்டே இருக்காரு. சனாதன் கோசம் எவ்வளவு தன்னை உணர்ந்த ஆத்மா, எவ்வளவு சரணாகதி அடைந்த பக்தர். சனாதன் கோசாமி எந்த அளவுக்கு தூய பக்தர், பணிவானவர், எளிமையானவர், முழு சரணாகதி அடைந்தவர் அப்படிங்கிற த்ரூ அவுட் லைஃப்ல மகாபிரபு இந்த பூமி காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சுத்த பக்தர் எப்படி இருப்பார், அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அவருடைய செயல்கள் எப்படி இருக்கும். வெரி பியூட்டிஃபுல். ஸோ இதை கண்டினியூஷன் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், ஒரு கருத்துக்கள் ஏதாவது